ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? வெள்ளை சோளம் சேமியா பாக்கெட் ஒன்று இருந்துச்சு. சரி அதையே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு சேமியா தான் பண்ணியிருந்தேன். கூடவே நிறைய காய்கறிகள் போட்டு கொஞ்சம் இன்னுமே ஹெல்த்தியாக்கியாச்சு. ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இப்படி சேமியா பண்ணாதீங்க சிஸ்டர், ஈஸியாக நான் சொல்கிறேன் பாருங்கள், உப்புமா பண்ணுவீங்கள்ல, தண்ணியை கொதிக்க வச்சு ரவை போடுவீங்கள்ல, அதே மாதிரி இந்த சேமியா கொட்டிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அது நார்மல் சேமியா பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாங்க. ஆனால் சிறுதானிய சேமியாவாக இருந்தால் அப்படி பண்ணக்கூடாது. இப்படி தான் பண்ணணும். அந்த பேக்கெட்லேயே பின்னாடியே ப்ரொசீஜர்லேயே போட்டிருப்பாங்க. நார்மல் பச்சை தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த சேமியாவை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கணும்னா சேமியா ரெடி ஆயிரும். சேமியா உப்புமா இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய காய்கறிகள் சேர்த்து பண்ணுங்கள். இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். கூடவே ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு, அதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் முட்டை இருந்தது, அதையே வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.